அனைவருக்கும் வணக்கம். தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியின் 57வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று ஒரு கேள்வி நான் கேட்டிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். 13/11/93 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் கிழக்கு சீமையிலே. விஜயகுமார், ராதிகா, நெப்போலியன், விக்னேஷ், வடிவேலு நடித்த இந்த படத்தின் வசனம் ரத்னகுமார், திரைக்கதை டைரக்ஷன் பாரதி ராஜா, இசை ஏஆர் ரஹ்மான், பாடல்கள் வைரமுத்து. ஏஆர் ரஹ்மானும் பாரதி ராஜாவும் இணைந்த முதல் படம். ப்ரொடியூசர் தானு என்ன பண்ணார் அப்படின்னா, பட பூஜை இன்னைக்கு ஒரு புதுமை பண்ணார். பாரதி ராஜா, ஏஆர் ரஹ்மான், வைரமுத்து இவங்க 3 பேரோட படங்களை மட்டுமே போட்டு போஸ்டர் அடிச்சிருந்தாரு. அந்த படத்தில் நடிக்கிற நடிகர் நடிகைகள் யாருடைய முகமும் வந்து அந்த போஸ்டரில் இருக்காது. அதே போல் தொடர்ந்து இளையராஜாவோட பணியாற்றிட்டு இருந்த பாரதி ராஜா வந்து ஏஆர் ரஹ்மானோட சேரும்போது அந்த எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ஃபேன்ஸ் கிட்ட. ஆனால் அதே நேரம் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கில் தான் மன்னன். அவருக்கு இந்த கிராமத்து இசையெல்லாம் வருமா, பாரதி ராஜாக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகமும் சினி ஃபீல்டில் இருந்தது. இந்த படத்தை வந்து 80 லட்ச ரூபாய் பட்ஜெட்டில் வந்து தயாரிச்சிருந்தாங்க. விஜயகுமார் கேரக்டரை வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு இருந்தது வந்து ராஜ்கிரண் தான். அவர் வந்து அவருடைய சம்பளம் அதிகமாக கேட்டதுனால அவருக்கு பதிலாக புக்கானவர் தான் விஜயகுமார். அதே போல் ராதிகா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த படத்தை நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அப்போ தான் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருந்தது. பட் பாரதி ராஜா சாரோட வற்புறுத்தலால் அவங்க நடித்தாங்க. எத்தனையோ அண்ணன் தகை கதைகள் வந்து படமாக வந்திருந்தாலும் பாரதி ராஜா வந்து தன்னுடைய ஸ்டைலில் தன்னுடைய தனி முத்திரையை வந்து இந்த படத்தில் பதிச்சிருப்பார். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் பாடல்கள் எல்லாமே ஹிட். எதுக்கு பொண்டாட்டி, என்ன சுற்றி வெப்பாட்டி, ஆத்தங்கர மனமே, தென்கிழக்கு சிமையிலே, இப்படி எல்லா பாடல்களுமே ஹிட்டு. ஏஆர் ரஹ்மான் வந்து தன்னோட ஸ்டைலை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு ஒரு கிராமத்து படத்துக்கு என்ன இசையை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருந்தார். தமிழக அரசோட சிறந்த நடிகருக்கான சிறப்பு பரிசு வந்து விஜயகுமார் கிடைச்சது. அதே போல் சிறந்த பின்னணி பாடகருக்கான விருது வந்து ஜெயச்சந்திரனுக்கு கிடைச்சது. சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு வந்து இந்த படத்துக்கு வந்து 5 கிடைச்சது. சிறந்த படம், சிறந்த டைரக்டர், சிறந்த நடிகை, சிறந்த வில்லன் நெப்போலியன், சிறந்த காமெடியன் வடிவேல்னு 5 அவார்டு வந்து சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு கிடைச்சது. படம் ஒரு வெற்றி படம். 13/11/93 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் உழவன். பிரபு, பானுப்பிரியா, விக்னேஷ் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் வாலி, கதிர், இசை ஏஆர் ரஹ்மான், கதை வசனம் டைரக்ஷன் கதிர். நடிகை ரம்பா அவங்க நடித்த முதல் தமிழ் படம் இந்த படம் தான். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் எல்லா பாடல்களுமே நல்லாயிருக்கும். மாறி மழை பெய்யாத மக்கள் பஞ்சம் தீர, பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, கோழி 2 முழிச்சிருக்குன்னு எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட். ஆனால் படம் வந்து ஒரு தோல்வி படம். 13/11/93 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் எங்க முதலாளி. விஜயகாந்த், கஸ்தூரி நடித்த இந்த படத்திற்கு கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு பஞ்சு அருணாசலம், இசை இளையராஜா, டைரக்ஷன் லியாகத் அலிகான். குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள்ங்கிற ஒரு அருமையான பாடல் இந்த படத்தில் தான். ஆனால் படம் வந்து எதிர்பார்த்த வெற்றியை பெறவே இல்லை. 1993 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் சபாஷ் பாபு. டி ராஜேந்தர், ஹீரா, சிம்பு நடித்த இந்த படத்திற்கு கதை, வசனம், இசை, பாடல்கள் டி ராஜேந்தர், டைரக்ஷன் சசிமோகன். சிம்பு வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட படம். வழக்கமாக டி ராஜேந்தர் படத்தில் பாடல்கள்லாம் ரொம்ப ஹிட் ஆகும். ஆனால் இந்த படத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு எந்த பாடலுமே ஹிட் ஆகலை, படமும் ஹிட் ஆகலை. 1993 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் கட்டபொம்மன். சரத்குமார், வினிதா, நாகேஷ் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் காளிதாசன், இசை தேவா, கதை வசனம் டைரக்ஷன் மணிவாசகம். பாலைவனத்தில் ஒரு ரோஜா, கூண்ட விட்டு ஒரு பறவை கோடு தாண்டி போச்சு, பிரியா பிரியா ஓ பிரியா, அப்படி வந்து 90 கிட்ஸுக்கு பிடிச்ச சூப்பர் ஹிட் பாடல்கள்லாம் தேவா இந்த படத்தில் கொடுத்துருப்பாரு. ஆனால் இந்த படத்திற்கு வந்த விமர்சனம் என்ன அப்படின்னா, கட்டபொம்மன் படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்ணையும் காதையும் மூடிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விமர்சனம். உங்களுக்கு ஒன்றும் வேலையே இல்லையா, சும்மா இருக்கீங்களா, நீங்கள் வந்து கவுண்டமணி செந்தில் ஃபேனா, அப்படின்னா நீங்கள் கட்டபொம்மன் படத்துக்கு போகலாம் அப்படின்னு இன்னொரு விமர்சனம். அந்த காலத்தில் இந்த படத்திற்கு வந்த விமர்சனங்கள்லாம் இப்படி தான் வந்தது. 1993 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பாரம்பரியம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சரோஜா தேவி, பாண்டியன், நிரோஷா நடித்த இந்த படத்திற்கு இசை சங்கர் கணேஷ், டைரக்ஷன் மனோபாலா, கதை கலைமணி. தீபாவளி கூட்டத்தில்
காணாமல் போன படம் இந்த பாரம்பரியம். தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியில் 1938 தொடங்கி 1993 வரைக்கும் இந்த 57 பகுதிகளில் வந்து 271 படங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன 271 திரைப்படங்கள், அதில் என்னென்ன படங்கள் வெற்றி, எது எது தோல்வி அப்படிங்கிறத வந்து இந்த 57 பகுதிகளில் பார்த்துருக்கோம். இதனுடைய தொடர்ச்சி நாளை வரும். நன்றி, வணக்கம்.